போதும் நமக்கு. பட் பர்ச்சேஸ் ஆர்டர் அதுக்கப்புறம் ரிசிப்ட் இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ புட்டவே ரிசிப்ட்னா எப்படி, ஸோ ரிசிப்டை வந்துட்டு லேட்டராக நம்ம ஆட் பண்ணுறதுனா லேட்டராக எப்படி ஆட் பண்ணிக்கலாம், ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு அப்ரூவல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மல்டிபிள் ரூல்ஸ் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ லெட்ஸே எனக்கு ஒரு காமன் ரெக்குவயர்மெண்ட், இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு கீழே இருந்ததுன்னா இவர்கிட்ட போகணும், ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா இந்த மேனேஜர்கிட்ட போகணும், இல்லாட்டி ப்ராப்ளி சிஎஃப்ஓ லெவலில் போகணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா இது அமௌண்ட்டை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிப்போம். இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் ரெக்குவயர்மெண்ட். ஸோ எனி பிஸ்னஸ் கேஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஓகே. இப்போ இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் நமக்கு அப்ரூவல் வேணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்ரூவல் எப்படி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு எய்தர் நீங்கள் ஒரு டிஎஃப்எஃப் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த செக்மெண்ட்டை வச்சு நம்ம அப்ரூவல் ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இது நம்ம எதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்துட்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு அப்ரூவல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுப்போம். ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா சிஸ்டம் அப்ரூவ் பண்ணணுமா, ரிஜெக்ட் பண்ணணுமா, இல்லை இங்கேருந்து இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணணுமா, இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக போகணுமா, ஸோ இது எல்லாமே நம்ம அதில் கொடுப்போம். அப்போது உங்களுக்கு இதில் 2 விஷயம் வரும். ஒன்று வந்துட்டு கண்டிஷனு, இப்போ இந்த கண்டிஷன் மீட் ஆகுதுன்னா என்ன பண்ணணும், ஆக்ஷன். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேசிக் ஆஃப் அப்ரூவல். ஓகேங்களா? இப்போ இது ஆக்சுவலா நம்ம அந்த இதுக்கு டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பண்ணும்போது கடைசியா அப்ரூவல் தான் எப்படி சொல்றது, ஒரு ஆர்எம்க்கு போகும்னு சொன்னீங்க கரெக்டா? ஆமா. அந்த அப்ரூவல் தான் இப்போ மென்ஷன் பண்றீங்களா இல்ல இது? அதுதான் சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ அந்த ஆர்எம்க்கு போகக்கூடிய இதுவே நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலான்றீங்க. ஆமா, நம்ம ரூல்ஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம், எப்படி வந்துட்டு போகணும், ஸோ என்ன கண்டிஷன்ல அவர்கிட்ட போகணும் அப்படிங்கிறது நம்ம இதுல கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் ப்ரொக்யூர்மெண்ட்டு, ஸோ இதுதான் ஆஃபரிங்கு. ஸோ இதுக்குள்ளே வந்தோம்னா நமக்கு அப்ரூவல் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த அப்ரூவல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ராசஸ்க்கு இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு ரெக்வசிஷனுக்கு இருக்கும், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர். அதுதான் வந்துட்டு பர்ச்சேசிங் டாக்குமெண்ட் அப்ரூவல்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டருக்கு உள்ள அந்த அப்ரூவல் சிஸ்டம் சொல்லிடுறேன், பிகாஸ் ரெண்டுமே உங்களுக்கு சேம் தான். ஸோ ஜஸ்ட் அந்த டிஃப்ரென்சியேஷன் தான், என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு இந்த அப்ரூவல் செட் பண்ணுறோங்கிறது தான். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். ஓகே. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரூல்ஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு ப்ரீ அப்ரூவலா, இல்லாட்டி உங்களுக்கு டேர்ம்ஸுக்கு ஒரு அப்ரூவலா, இல்லை உங்களுக்கு போஸ்ட் அப்ரூவலா. ஸோ ஒன்னொன்றுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ப்ரீ அப்ரூவல் அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணிட்டீங்க, க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு பர்டிகுலர் மேனேஜருக்கு நம்ம அனுப்புகிறோம். ஸோ அப்போ அவர் வந்துட்டு அப்ரூவல் பண்ணுவார். ஸோ இதில் உங்களுக்கு 2-3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஃபார் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. ஸோ இது ரேர்லி யூஸ்டு. ஸோ ஏன் ரேர்லி யூஸ்டு அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்துட்டு ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன் மாதிரி பர்ச்சேஸ் டாக்குமெண்ட் அனுப்ப மாட்டாங்க. பிகாஸ் யாருக்கு வந்துட்டு ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன் போகும் அப்படின்னா, யார் வந்துட்டு இந்த ரெக்வெஸ்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்களோ, அதாவது இந்த ஐட்டம் வந்துட்டு எனக்கு வேணும், இதுதான் வெண்டாருன்னு சொல்லிட்டு இந்த குவான்டிட்டி, ப்ரைஸ் இதெல்லாமே போட்டு அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க. ஸோ அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும், லாஜிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் அவருக்கு வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே நம்மளோட இந்த அப்ரூவல் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேயே வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இது வந்துட்டு மோஸ்ட்லி நாட் யூஸ்ட் சினாரியோ. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் இருக்குது, அதாவது ஒரு சீக்வென்ஷியல் பேசிஸில் வரும். ஓகே. ஸோ அது ஒன்று.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வின்னும் ரெண்டுமே வந்துட்டு பேரலாக ரன் ஆகக்கூடிய ஒரு அப்ரூவல் ப்ராசஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கேஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மேனேஜர் இருக்காருன்னா 2 பேத்துக்கு அப்ரூவல் போகும். பட் இந்த சினாரியோவில் எப்படி அப்படின்னா உங்களுக்கு 2 மேனேஜருமே அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேனேஜருக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். மேனேஜர் 1 வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்கள் இந்த அப்ரூவலை வச்சுட்டு ஃபர்தராக நீங்கள் இதை வெண்டாருக்கு கொடுத்துக்கலாம். ஸோ வெண்டார் அதை வச்சு ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரிசிப்ட் இன்வாய்ஸ் காப்பியோட உங்களுக்கு அந்த இன்வென்ட்ரியில் வந்துட்டு டெலிவர் பண்ணிப்பார். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம எது வந்துட்டு எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் வின்ஸ் இதுதான். அதாவது ஃபர்ஸ்ட் யார் அப்ரூவ் பண்ணுறாரோ ஸோ அந்த பர்டிகுலர் மேனேஜரோட அப்ரூவலை வச்சு நம்ம ஃபர்தராக இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது உங்களுக்கு ஆஸ் அன் ப்ராசஸ் வந்துட்டு சேம் தான். உங்களுக்கு எஃப்ஒஐ, அதுக்கப்புறம் சீரியல், அதுக்கப்புறம் கன்சென்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் வின்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வரும். பட் என்ன ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் இது எனேபிள் பண்ணுறீங்கிறது தான் ப்ரீ அப்ரூவலா இல்லை போஸ்ட் அப்ரூவலாங்கிறது. ஸோ டேர்ம்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்ஸே இப்போ நான் ஒரு வெண்டாருக்கு வந்துட்டு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சில சினாரியோவில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வெண்டார் அட்வான்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரை வச்சு தான் வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஸோ எந்த மாதிரி சினாரியோஸ்க்கு வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டரை வச்சு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ லெட்ஸே நான் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கேன். அப்போது எனக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார். ஸோ இந்த கான்ட்ராக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பேமெண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ நான் பண்ண வேண்டிய ஒரு சில சர்வீசஸ் வந்துட்டு இவருக்கு கொடுத்துருவேன். ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் நான் கொடுத்துருவேன். அப்போ அந்த கான்ட்ராக்ட் அவர் முடிச்சாரு அப்படின்னா நான் அவருக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ண போகிறேன். இதுதான் நார்மல் சினாரியோ. இப்போ இதில் நான் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டருக்கு அட்வான்ஸ் நான் ஆஸ் இட் இஸ் நான் கொடுக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா லெட்ஸே எனக்கு வந்துட்டு ஆக்டிவிட்டி 1 கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஒரு 15%, ஆக்டிவிட்டி 2 கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஒரு 35% பேமெண்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ ஆக்டிவிட்டி 3 போச்சுன்னா ஸோ சிமிலர்லி எனி பர்சன்டேஜ் இட் குட் பி. ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸில் நான் பேமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் பேசிஸில் நம்ம கொடுப்போம். ஓகே, இப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சின்ஸ் அவர் வந்துட்டு கான்ட்ராக்டருங்கிறனால நமக்கு வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இது கான்ட்ராக்ட் இல்லாட்டி உங்களுக்கு ஐடி இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது ஆரக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரொபோசல் கொடுப்போம். அந்த ப்ரொபோசல் ஓகே அப்படின்னாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் மாதிரி நம்ம வாங்கிப்போம். ஸோ அந்த அட்வான்ஸ் மேபி ஒரு 20% இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதிலிருந்து நம்ம ஒரு ரெக்குயர்மெண்ட் கேதரிங் இதெல்லாமே பண்ணுறோம். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10% வாங்குவோம். அதுக்கப்புறம் செட்டப் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ லெட்ஸே 20% வந்துட்டு ஒரு லைனாக இருக்கும், 25% ஒரு லைனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 100% வரைக்கும் இருக்கும். ஓகே, அப்போ ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும். அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸில் வரும். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அப்ரூவல் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் டேர்ம்ஸ் ஸோ இதில் அகெயின் உங்களுக்கு சீரியல் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் வின்சென்ட் இருக்குது, அதுக்கப்புறம் எஃப்ஒஐ நோட்டிஃபிகேஷனாக போகணுன்னா அதுக்கு இருக்குது. ஸோ பேசிக்லி உங்களுக்கு இதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுதான் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் அப்ரூவல் எல்லாத்துக்குமே வரும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மற்றது எல்லாமே சேம் ரூல்ஸ் தான். ஸோ இதில் என்ன எழுத போகிறீங்களோ அதுதான் நீங்கள் அதுலேயே எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ எடிட் ரூல்ஸ் கொடுத்தோம் இப்போ அப்படின்னா இப்போ நீங்க அந்த டேர்ம்ஸ்ல சொன்னீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு ஒரு ஆமாம் மைல்ஸ்டோனா போகணும். இப்போ ஆமாம் அதுக்கு அந்த அந்த மைல்ஸ்டோன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணி 30, 30, 30ன்னு அப்படி வச்சுக்கோங்க. 30, 30, 40ன்னே வச்சுக்கோங்க. 100 வந்துரும். அந்த ஒரு டேர்ம்ல இந்த 3 நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட முடியுமா? இல்ல அந்த இந்த 3 ஸ்டெப்புக்கு நம்ம 3 டேர்ம் கிரியேட் பண்ற மாதிரி இருக்குமா அதுல? இல்ல. ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஒரு டேர்முக்குள்ள வந்துட்டு நம்ம 30%, 30%, 40% சொல்லியிருக்கோம். ம். அப்போ இந்த என்டையர் டேர்முக்கு தான் வந்துட்டு நம்ம அப்ரூவல் செட் பண்றோம். ஓகே. ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு கண்டிஷன் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு அந்த கண்டிஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரூல் நேம் கொடுப்போம். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ மெயின் என்னன்னா நமக்கு கண்டிஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷனு, கீழே இருக்கவங்களுக்கு ஆக்ஷனு. ஸோ அப்ரூவல் ஸோ இது வந்துட்டு சிங்கிள் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் டைரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஆஃப் அப்ரூவல்ஸ் வந்துட்டு நீங்கள் பேசிக்கலி சிஸ்டமில் பார்க்க முடியுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன் நான் போல்டான் அப்ரூவல். ஓகே. இப்போ இதில் ஆட் கண்டிஷன். ஸோ ஆட் கண்டிஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ரூவல் டாஸ்க் ஆட்ரிபியூட்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஒரு ஆட்ரிபியூட் நான் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிஸ்னஸ் யூனிட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்கே இருக்கு ப்ரொக்யூர்மெண்ட் வியூ. ஓகே. ஸோ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இதில் நான் வேல்யூ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போட்டோன்னா எனக்கு போல்டான் பிஸ்னஸ் யூனிட் வரணும். ஓகே. ஸோ இதுதான். ஸோ இப்போ போல்டான் பிஸ்னஸ் யூனிட் அப்படின்னா ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன். அதாவது பியூ வந்துட்டு போல்டான் பிஸ்னஸ் யூனிட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு இதில் வந்துட்டு அப்ரூவல் ரெக்வயர்டு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது அப்ரூவல் ரெக்வயர்டு. ஸோ அப்ரூவல் ரெக்வயர்டு அப்படின்னா இப்போ நமக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு அப்ரூவல் குரூப்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அப்ரூவல் குரூப்னா என்னென்னா அது வந்துட்டு கஸ்டமர் நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு குரூப். ஸோ லெவல் 1ல் யார் இருக்க போகிறோம், லெவல் 2ல் யார் இருக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பிஸ்னஸ் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இப்போது வந்துட்டு லெட்ஸே எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்ரூவல்லாம் இல்லை, பட் எனி பர்ச்சேஸ் ஆர்டர் தட் ஐ ரேஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இவர் தான் டாப் லெவல் அப்ரூவர், இவர் தான் அவர் கீழே இருப்பார், இவர் தான் அவர் கீழே இருக்க போகிறாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ரூவல் குரூப்னு சொல்லிட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ரூவல் குரூப் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எனி பர்ச்சேஸ் ஆர்டர் நான் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா அதாவது இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட்டில் நான் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ரூவல் குரூப்பில் நான் என்ன ஹைராக்கி டிஃபைன் பண்ணியிருக்கணும் அதுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக லைன் பை லைன் சிஸ்டம் அனுப்பிச்சிடும். ஸோ ஒருத்தர் அப்ரூவ் பண்ணாருன்னா இன்னொருத்தருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுதான் உங்களுக்கு அப்ரூவல் குரூப். ஓகே. ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா ஜாப் லெவல். ஸோ ஜாப் லெவல் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு HCM இம்ப்ளிமெண்டேஷன் தேவைப்படும். ஸோ ஏன் வந்துட்டு உங்களுக்கு HCM இம்ப்ளிமெண்டேஷன் தேவைப்படும் அப்படின்னா பிகாஸ் இது வந்துட்டு ஜாப் லெவல் மீனிங் இப்போ எனக்கு லெட்ஸே நான் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், எனக்கு மேலே வந்துட்டு ஒரு எனக்கு கீழே ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ், எனக்கு மேலே வந்துட்டு ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட், அதுக்கு மேலே ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர், அதுக்கு மேலே ஃபேக்ட்ரி மேனேஜர் இருக்கார். ஓகே.
ஸோ இதுதான் நம்மளோட ஜாப் லெவல்ஸ். இப்போ எனக்கு வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட்டோட சிஸ்டம் ஆக்சஸ், லெட்ஸே எனக்கு ரெஸ்ட்ரிக்டட் லைசன்சிங் இருக்கு. அப்போ நான் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபேக்ட்ரி மேனேஜர், அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், இவங்க 3 பேர்த்துக்கு தான் கொடுக்குறேன். ஸோ அது கீழே ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கெல்லாம் ஏதாச்சும் ரைஸ் பண்ணணும்னா அவர் வந்துட்டு இவர்கிட்ட சொல்லுவார், ப்ரொக்யூர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அவர் வந்துட்டு சிஸ்டமில் க்ரியேட் பண்ணுவார். அப்போ இந்த கேஸில் உங்களுக்கு ரெக்வஸ்டர் வேறையாக இருப்பார், பையர் வேறையாக இருப்பார். ஓகே, ஸோ அதுதான். பட் அந்த லெவலில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் இங்கே இந்த 3 சினாரியோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இவரோட ஜாப் லெவல் லெட்ஸே 1 இருக்குது அப்படின்னா, ஆர் லெட்ஸே 3 இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு மேலே ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜருக்கு 4 இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறவருக்கு, அதாவது ஃபேக்ட்ரி மேனேஜருக்கு வந்துட்டு 5 இருக்கும். அப்போது 5 யார்கிட்ட இருக்கோ அவர் வந்துட்டு டாப் லெவல் மேனேஜர். ஸோ 4 இருக்கிறவர் மிட்டு, அதுக்கு கீழே இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் லெவல் மேனேஜர். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹெச்சிஎம் ரெக்கார்ட். ஸோ ஹெச்சிஎம் ரெக்கார்டில் எனக்கு கிரேடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ கிரேட் தான் வந்துட்டு இப்போ நம்ம சொல்கிற லெவல் 3, லெவல் 4, லெவல் 5. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஹெச்சிஎம் ஆல்ரெடி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா இதில் நான் ஜாப் லெவல் கொடுத்துக்கலாம். ஸோ அங்கே கொடுத்துருக்க அந்த ஜாப் லெவல் எடுத்து நான் இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போது இதை பேஸ் பண்ணி வந்துட்டு எனக்கு அப்ரூவல் மெக்கானிசம் நான் செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு ஹெச்சிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா என்னால் இந்த ஜாப் லெவல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா, ஸோ எய்தர் நான் வந்துட்டு ஒரு அப்ரூவல் குரூப் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் சூப்பர்வைசரி ஹைராக்கி வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அப்ரூவல் குரூப்புக்கும் சூப்பர்வைசரி ஹைராக்கிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அப்ரூவல் குரூப்புங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம மேனுவலாக இதில் சிஸ்டமில் க்ரியேட் பண்ணுற ஒரு ஆப்ஷன். ஓகே, ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ நீங்கள் சூப்பர்வைசரி ஹைராக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, லெட்ஸே எனக்கு வந்துட்டு ரமேஷுங்கிற ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காரு. ஸோ இவருக்கு மேனேஜர்னு சொல்லிட்டு நான் யாரை வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேனேஜருங்கிற ஃபீல்டில் வந்துட்டு சுரேஷுங்கிறவரை வந்துட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ சுரேஷுங்கிற ஒரு எம்ப்ளாயி இருக்காரு. ஸோ இவருக்கு நான் வந்துட்டு யார் அட்டாச் பண்ணியிருக்கேன்னா ரிதேஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மேனேஜர். அப்போ இவர் வந்துட்டு எனக்கு ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர். ஓகே, ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த மேனேஜருங்கிறத அட்டாச் பண்ணுறத வச்சு நம்ம ரூல்ஸ் எழுதுறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு சூப்பர்வைசரி ஹைராக்கி. ஓகே, ஸோ இப்போது ஏதோ ஒரு யூசருக்கு மேனேஜருங்கிறது வந்துட்டு அட்டாச் பண்ணல, பட் அவர் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அங்கேயே ஸ்டக் ஆகிடும். பிகாஸ் அவருக்கு மேனேஜர் இல்லை இல்லையா? ஸோ மேனேஜர் இல்லாதனால உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு மேனேஜருக்கே போகாது. ஸோ மேனேஜர் இல்லை அப்படின்னா சிஸ்டம் இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னா, ஓகே மேனேஜர் இல்லை, அப்போ இவர் தான் வந்துட்டு டாப் லெவல் மேனேஜர், அப்போ இவரே வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இவரே பண்ணி அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கேஸில் நான் வந்துட்டு அப்ரூவல் ரெக்வயர்டே போட முடியாது. ஸோ நான் வந்துட்டு இதில் ஆட்டோமேட்டிக்குன்னு போடணும். அப்போது இந்த மேனேஜர் க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆகிடும். அதாவது நம்ம அப்ரூவல் இனிஷியேட் பண்ண வேண்டியதில்லை, இன்னொருத்தர் அப்ரூவும் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். பிகாஸ் அவர் தான் டாப் லெவல் மேனேஜர். ஓகே, பட் இப்போ நமக்கு வந்துட்டு அப்ரூவல் வேணும் அப்படின்னா, ஸோ இந்த சூப்பர்வைசரி ஹைராக்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் இன்னொரு ரூல் எழுதணும். அந்த இன்னொரு ரூலில் இப்போ பர்சன் ஏ வந்துட்டு இந்த அதாவது பையர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த பையர் வந்துட்டு இவராக இருக்காது, அதாவது அந்த ரிதேஷ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட்ரி மேனேஜர் பார்த்தோம் இல்லையா, அவராக இருக்காரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிஓ அப்ரூவ் ஆகிடும்னு சொல்லிட்டு இன்னொரு கண்டிஷன் எழுதும். அதுதான். பட் சூப்பர்வைசரி ஹைராக்கியில் வந்துட்டு மேனேஜர் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு அப்ரூவல் ப்ராசஸ் இனிஷியேட் ஆகும். இல்லை அப்படின்னா மேனேஜர் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சிஸ்டம் அதை ஹோல்டில் போட்டு வச்சுக்கும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் அது வந்துட்டு பெண்டிங் ஃபார் அப்ரூவல்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ்லேயே நிற்கும். ஓகே, இல்ல இப்போ அந்த சூப்பர்வைசர் ஹைரார்கின்றது வந்து இப்போ நான் என்ன இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎல் இருக்காரு, ஒரு மேனேஜர் இருக்காரு. நீங்க வந்து சப்போஸ் டிஎலுக்கு வந்து அந்த அப்ரூவல் போகுது, அவர் வந்து அப்ரூவ் பண்ணல, மேபி அன்னைக்கு அவர் ஆப்சென்ட்டா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் ஹைரார்கி போகாதுன்னு சொல்ல வரீங்களா? அங்கேயே ஹோல்ட்ல இருந்துருமா? இல்லை நெக்ஸ்ட் ஹைரார்கி போகுமா அது?
இல்லை, நெக்ஸ்ட் ஹையராக்கி போகாது. ஏன் அப்படின்னா இந்த சூப்பர்வைசரி ஹையராக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேனேஜர் 1 வந்துட்டு அப்ரூவ் பண்ணாதான் மேனேஜர் 2க்கு போகும். ஓகே. புரியுது. நீங்க சொல்றது வந்துட்டு பேரலல். ஸோ பேரலல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொசிஷன் சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு அகைன் நமக்கு ஹெச்சிஎம் வேணும். ஸோ ஜாப் அண்ட் பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்சிஎம் வேணும். ஸோ இப்போ இந்த பொசிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு இந்த யூனிட்ல 2 பேர் இருக்கலாம். பாசிபிளி இருக்கலாம். ஸோ 2 மேனேஜர் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் 2 மேனேஜருக்கும் போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு மேனேஜர் லீவ்ல இருக்காருன்னா, அந்த இன்னொரு மேனேஜர் வந்துட்டு அப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சினாரியோ. ஸோ 2வது சினாரியோ வந்துட்டு இங்க ஒரே ஒரு மேனேஜர் தான் இருக்காரு. இந்த பர்ட்டிகுலர் ஃபேக்டரிக்கு ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் ஒருத்தர் தான். அப்போ இங்க இவர் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கீழ இருக்காரு இல்லையா, அவர் அப்ரூவ் பண்ணாதான் இவருக்கு போகும். அப்போ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த லீவ்ல போறாருன்னு அவருக்கு ஒரு பிளான்டு லீவ் இருக்கும். ஸோ பிளான்ட் லீவ், ஸோ எமர்ஜென்சி லீவ் டிஃபரண்ட் சினாரியோ. அந்த கேஸ்ல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் அவரோட லாகின்ல போயிட்டு நம்ம டெலிகேட் கொடுத்தா தான் பண்ண முடியும். ஸோ இல்ல பிளான் லீவ்ல போறாருன்னா அவர் டெலிகேட் கொடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஸோ அது நான் சொல்றது வந்துட்டு இந்த சூப்பர்வைசரி இந்த இதுல சொல்றேன். உங்களுக்கு பொசிஷன் ஹைரார்க்கில பாத்தீங்கன்னா, ஸோ பாசிபிளி உங்களுக்கு 2 பேர் வந்துட்டு ஒரே பொசிஷன்ல இருக்கான். அப்போ அந்த கேஸ்ல உங்களுக்கு பொசிஷன் ஹைரார்க்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா 2 பேத்துக்குமே தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு பேஸ்ட் ஆன் லொகேஷன். ஸோ இந்த லொகேஷன்ல எனக்கு 2 மேனேஜர் ஒரே பொசிஷன்ல இருக்காங்கன்னா 2 பேத்துக்கும் போகும். ஸோ யார் ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்றாங்களோ, ஸோ அவரோட அப்ரூவலை வச்சு ஃபர்தரா நம்ம அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு மொதல் ஆப்ஷன். ஸோ 2வது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெலிகேஷன். ஸோ டெலிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பர்வைசரி ஹைரார்க்கிலேயே நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு பொசிஷன் அண்ட் இது. அதுக்கப்புறம் சிங்கிள் அப்ரூவல்னா ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் தான் அது. ஸோ யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சன், அதாவது இந்த பிஸ்னஸ் யூனிட்னா, ஸோ இந்த யூனிட்ல ஒரே ஒரு மேனேஜர் தான் இருக்கார். ஸோ நமக்கு மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜர் இல்லை அப்படின்னா, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிங்கிள் அப்ரூவர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் அப்ரூவர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க பை டிஃபால்ட் வந்துட்டு லெட்ஸ் சே ரமேஷ். ஸோ ரமேஷ் தான் மேனேஜர்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவர் ஒருத்தருக்கு தான் போகும். அவர் அந்த நோட்டிஃபிகேஷனை ஜஸ்ட் செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஹைரார்க்கியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நீங்கள் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களா? அதாவது ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எய்தர் அப்ரூவலுக்காக நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் கொடுக்கலாம். அதாவது இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பர்சன் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னா, ஒரு ஹெட் இருக்காது. ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. ஸோ இந்த பிரான்ச்ல இருக்க இந்த ஃபேக்ட்ரிக்கு எல்லாமே வந்துட்டு இந்த பர்சன் தான் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த பர்சனுக்கு வந்துட்டு நம்ம எல்லா டெலிகேஷனும் கொடுப்போம். அப்போது அவர் வந்துட்டு அப்ரூவ் பண்ணுறாரா இல்லையாங்கிறது செகண்டரி. பட் அவர் எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கிறனால அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்துட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவர் வந்துட்டு நாட் நெசசரி டு பி இன் ப்ரொக்யூர்மெண்ட் சைடு. ஸோ ப்ராப்ளி அவர் வந்துட்டு ஒரு ரிசீவிங் சைடு, அதாவது ஒரு ஐட்டம் உள்ளே வருது, உள்ளே வர்றப்ப அவர் ரிசிப்ட் போடுறாரு, அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்காருன்னா அவருக்கு ப்ராப்ளி இது இருக்காது உங்களுக்கு ஒடிக்கால் உங்களுக்கு ஆக்சுவல் லாகின் கூட இல்லாமல் இருக்கலாம். பட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம அனுப்புவோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் இங்கே நம்ம சொல்கிறது வந்துட்டு நீங்கள் இன்ஆப் நோட்டிஃபிகேஷனும் அனுப்பலாம், இல்லை இமெயில் நோட்டிஃபிகேஷனும் அனுப்பலாம். ஸோ இமெயில் நோட்டிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி போகும்னா, உங்களோட இமெயில் ஐடி இதில் கொடுத்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி போகும். இல்லை உங்களுக்கு வந்துட்டு இன்ஆப் அப்படின்னா, ஸோ அவருக்கு ஒரு லாகின் இருக்கும். அந்த லாகின்ல லாகின் பண்ணி பார்த்தாருன்னா உங்களுக்கு இங்கே இருக்கு இல்லையா மேலே, ஸோ இதில் ஜஸ்ட் ஒன்னுன்னு சொல்லிட்டு வரும். ஒரு நோட்டிஃபிகேஷனாக 1 2 அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணாருன்னா, ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் இந்த குவான்டிட்டி, ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் அவருக்கு ஒரு வியூ மட்டும் இருக்கும். ஸோ அவரால் எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை அவர் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்னா உங்களுக்கு, ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எல்லாமே போயிடும். ஸோ இதில் அவுட்கம் வந்துட்டு அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ரிஜெக்டட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் யூஸ்வலி ரிஜெக்டடில் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ யூஸ்வலி இட் இஸ் அப்ரூவ்ட். ஓகேங்களா? ஸோ
ஸோ இப்போதைக்கு ஆட்டோமேட்டிக் கொடுக்குறேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவலுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பிகாஸ் இப்போ நான் சூப்பர்வைசரி கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ 2 ஆப்ஷன் தான். ஸோ 2 ஆப்ஷனுக்குமே எனக்கு ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும். அப்போ இன்னும் 2 யூசர் கிரியேட் பண்ணால் தான் நம்ம இந்த ஃபுல் ஃப்ளோ பார்க்க முடியும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் கேஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு இதில் அப்ரூவ்டுன்னு கொடுத்துட்றேன். ஓகே. அப்போது இந்த பிஸ்னஸ் யூனிட்லேருந்து என்ன பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்ரூவ் ஆகிடும். ஓகே. ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரோலு. ஸோ நான் இதுக்கு வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு சப்ளையர் ஒன்று கூட வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்ளையர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ சப்ளையர் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கொடுத்துடலாம். ஓகே. இப்போ இந்த சப்ளையர் டீடைல்ஸ்லாம் வந்து ஐ மீன் இதுவும் நம்மளோட ரோல் தானா, இல்லை ஆல்ரெடி இது சேல்ஸ் டீம் வந்து இது உங்களுக்கு 2 இதாகவும் சொல்லலாம். ஸோ இது ஃபைனான்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. இது கம்ப்ளீட்டாக ப்ரொக்யூர்மெண்ட்டுன்னு எடுத்துக்க முடியாது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் சைடில் இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சோர்ஸ் டிரான்சாக்ஷன் எங்கே ஆரிஜினேட் ஆகும்னா நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டரில் தான் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு சப்ளையர் இருக்கணும் அப்படின்னா, ஸோ இது பார்ஷியலி நம்ம ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ இல்லை இது வந்துட்டு சப்ளையர் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஃபைனான்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இது அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராஜெக்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த சினாரியோ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சப்ளையர் எல்லாம் லோட் பண்ணுறது எல்லாமே நம்ம தான் லோட் பண்ணணும். ஸோ இப்போ சப்ளையர் லெட்ஸே ஒரு 1500 சப்ளையர்ஸ் இருக்காங்கன்னா, ஸோ ஒவ்வொரு சப்ளையருக்கும் ஒவ்வொரு சைட் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ் நம்ம லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிலது வந்துட்டு அவங்க லோட் பண்ணிப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு சில சப்ளையர் சைட்ஸு இதெல்லாமே ஹேண்டில் பண்ணுறது நம்ம கொடுப்போம். ஏன்னா ஒரு சச் ரெக்குவயர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு லெட்ஸே எனக்கு ஒரு பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்போ எனக்கு ரெக்விசிஷன். ஸோ ரெக்விசிஷன்ங்கிறது வந்துட்டு ரெக்வெஸ்ட் ஃபார் ஐட்டம். எனக்கு லேப்டாப் வேணும், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணும். அதுதான் வந்துட்டு ரெக்வெஸ்ட்டை தான் வந்துட்டு நம்ம ரெக்விசிஷன் சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ ரெக்விசிஷன் வந்துட்டு லெட்ஸே எனக்கு ஒரு 10 பிரான்ச் இருக்கு. இப்போ பிரான்ச் 2லயும் ஒரு ரெக்வெஸ்ட்டு, பிரான்ச் 4ல ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. ஓகே. பட் நான் பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து தான் பண்ணிப்பேன். பிகாஸ் என்னோட என்டையர் பர்ச்சேஸ் டீம் வந்துட்டு ஹெட் ஆஃபீஸ்ல தான் இருக்கு. ஸோ நான் சொல்ற இந்த ரெக்வசிஷன் எல்லாமே எனக்கு ஃபேக்டரியில இருந்து வர்ற ரெக்வசிஷன். இப்போ எனக்கு பிரான்ச் 2 அண்ட் பிரான்ச் 2 வந்துட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். அப்போ அங்கே ரெக்வெஸ்ட் பண்ணலாம். பட் எனக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் நான் எங்கே கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஹெட் ஆஃபீஸில் தான் பண்ணுறேன். அப்போது இங்கே ரெக்வசிஷனில் எனக்கு பிஸ்னஸ் யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னா, பிரான்ச் 2 அண்ட் பிரான்ச் 4 இருக்கும். பட் அந்த ரெக்வசிஷனை நான் பர்ச்சேஸ் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுறப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிஸ்னஸ் யூனிட் ஹெட் ஆஃபீஸாக தான் இருக்கும். ஓகே. இப்போ இங்கே தான் வந்துட்டு ரைஸ் பண்ணிக்கிறோங்கிறது வந்துட்டு நம்ம எதில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெக்வசிஷன் பிஸ்னஸ் யூனிட்னு இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம சொல்லுவோம் இது பிரான்ச் 2 அண்ட் பிரான்ச் 4லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பட் பர்ச்சேஸ் ஆர்டர் அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் பியூன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்துட்டு ஸ்டில் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்படி இருக்கனால உங்களுக்கு நார்மல் சினாரியோவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சப்ளையர் அவருக்கு ஒரு அட்ரஸு, இந்த அட்ரஸுக்கு ஒரு சைட் இப்படி தான் கொடுத்துருப்போம். பட் இந்த சினாரியோவில் இப்போ நான் ஹெட் ஆஃபீஸில் பர்ச்சேஸ் ஆர்டரும் அதர் ஆஃபீஸர்ஸில் ரெக்வசிஷனும் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு சைட் ஒரு அட்ரஸ் இருக்குது, ஒரு சைட் இருக்குது. இந்த சைட்டுக்குள்ளே நான் மல்டிபிள் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். ஏன் மல்டிபிள் சைட்ஸுக்கு வந்துட்டு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு ரெக்வசிஷன் பிரான்ச் 2ல ரைஸ் பண்ணிட்டு ஹெட் ஆஃபீஸில் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டுக்குமே எனக்கு அந்த சைட் அசைன்மெண்ட்ல இருந்தால் மட்டும்தான் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த லெவலான டீட்டெயிலிங் வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம லோட் பண்ணுறப்போ இதெல்லாம் பார்த்து லோட் பண்ணும். பட் ஃபைனான்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் சினாரியோவில் அவங்க எப்படி லோட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி லோட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சப்ளையர் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னா, ஸோ சப்ளையர் நம்மளே வாங்கி லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா?
ஸோ அதுதான் சப்ளையர் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ குவிக்லி நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சப்ளையர் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுவோங்கிறத காட்டிடுறேன். ஸோ இப்போது இதில் ப்ரொக்யூர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதில் சப்ளைஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் கிரியேட் சப்ளையர் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இன்னொன்று, இப்போ சப்ளையர் யாரால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, எனிஒன் யாருக்கு ஆக்சஸ் இருக்கோ கிரியேட் சப்ளையர், ஸோ அவர் வந்துட்டு சப்ளையரை வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். பட் சப்ளையரோட அட்ரஸுக்கு ஒரு பிஸ்னஸ் யூனிட்டு கொடுப்போம். அதே மாதிரி நான் சைட் அசைன்மெண்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் ஒரு பிஸ்னஸ் யூனிட் கொடுப்போம். ஸோ இந்த 2 யூனிட் ஆக்டிவிட்டி யாரால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட், அதாவது பையருன்னு ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, அவர் மட்டும்தான் இந்த சப்ளையரோட சைட் அசைன்மெண்ட் எல்லாமே கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஏபிசி சப்ளையர்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ராஸ்பெக்டிவ், இன்னொன்று வந்துட்டு ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்ட். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ப்ராஸ்பெக்டிவ்ங்கிறது வந்துட்டு ஸோ ப்ராபப்ளி இப்போ நம்ம எந்த மாதிரி சினாரியோவில் நம்ம ப்ராஸ்பெக்டிவ் வச்சுருப்போம் அப்படின்னா, ஸோ ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு புது வெண்டாரு. ஸோ ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொட்டேஷனுக்கு வந்துட்டு அவர் அக்ரி பண்ணிட்டு வர்றாரு, இல்லாட்டி அவரோட ப்ரைஸிங் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு திருப்பி வர்றாரு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ அவரை வந்துட்டு ஒரு ப்ராஸ்பெக்டிவாக வச்சுருப்போம். ஸோ அவர் ஃபைனலாக வந்துட்டு ஓகே இந்த ப்ரைஸிங் நம்ம கொடுத்த ப்ரைஸிங்கும் அவர் கொடுத்துருக்க ப்ரைஸிங்கும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, அப்போ நம்ம ப்ராஸ்பெக்டிவ்லேருந்து ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்ட் கொடுப்போம். அப்போது இந்த ப்ராஸ்பெக்டிவ் நான் கொடுத்தேன் அப்படின்னா, என்னால் அவரை வச்சுட்டு ஒரு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் போட முடியாது. பிகாஸ் ரெக்வசிஷன்ங்கிறது வந்துட்டு நமக்கு இன்டர்னல் டாக்குமெண்ட். இது வந்துட்டு நம்ம யார்ட்டையும் கொடுக்க போகிறது இல்லை. அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ரெக்வசிஷன் ரைஸ் பண்ணுறாங்க. ரைஸ் பண்ணிட்டு நமக்கு பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நார்மலாக நம்ம பண்ணலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்ட், அதாவது எனக்கு ரெக்வசிஷன்லேருந்து பர்ச்சேஸ் ஆர்டராக க்ரியேட் பண்ணிட்டேன், இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அப்ரூவும் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வெண்டாருக்கு கொடுத்துருவேன், இல்லாட்டி ஒரு இமெயிலில் நான் அனுப்பிச்சிடுவேன், ஒரு பிடிஎஃப் காப்பியாக எடுத்து. ஸோ அந்த பிடிஎஃப் காப்பியை அவருக்கு வந்துட்டு நான் அனுப்பிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணி இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வெண்டாருக்கு வந்துட்டு நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்ட் இருக்கணும். பிகாஸ் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ங்கிறனால. ஸோ இதே இது ஒரு ப்ராஸ்பெக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ப்ராஸ்பெக்டிவ்ங்கிறது அட் ஹை லெவல் ஜஸ்ட் ஒரு வெண்டாராக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க, பட் இவரை வச்சு ஒரு டிரான்சாக்ஷன் உங்களால் போட முடியாது. அதுதான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரியேட். ஸோ க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டார் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே, இது ஒன்றும் இல்லை, நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் சிஸ்டம் ஜஸ்ட் செக் பண்ணும். என்ன வேலிடேட் பண்ணோம்னா நம்ம டூப்ளிகேட் சப்ளையர் க்ரியேட் பண்ணிடக்கூடாதுங்கிறனால ஸோ நம்ம கொடுத்துருக்குற அந்த நேமை வச்சு சிஸ்டம் வேலிடேட் பண்ணும். ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஏபிசி சப்ளைன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் என்வரன்மெண்ட்டில் யாரோ ஒருத்தர் டெஸ்ட் ஏபிசின்னு கொடுத்தனால இதுதான் நம்ம மறுபடியும் க்ரியேட் பண்ணுறோம்னு நினச்சிட்டு சிஸ்டம் சொல்லும். மேபி நீங்கள் ஜஸ்ட் இக்னோர் அண்ட் இது கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இது டூப்ளிகேட் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ ப்ராப்ளி இதில் போயிட்டு நீங்கள் எடிட் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி இதை வந்துட்டு கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ இதை கேன்சல் கொடுத்துட்டு இதை சர்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதுலேயே எடிட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, பட் நம்ம சினாரியோவில் இது புது சப்ளையராக தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இக்னோர் மேட்ச் ரிசல்ட்ஸ் அண்ட் க்ரியேட் சப்ளையர்.
ஓகே. ஸோ இதுதான் சப்ளையரு. அதுக்கப்புறம் சப்ளையர் டைப் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு கிளாசிஃபிகேஷன் தான். இது மேண்டேட்ரி இல்லை, ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். ஓகே. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, இது டெஸ்ட்டுங்கிறதுனால ஸோ ப்ராப்ளி ஜிஎஸ்டி நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு இது மேண்டேட்ரியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் இதை என்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, அதுக்கு முன்னாடி ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலையாஸ் நேம் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒன் டைம் சப்ளையரா, அதுக்கப்புறம் அவங்களோட நம்பரு, அதுக்கப்புறம் இது எல்லாமே நமக்கு வராது. பிகாஸ் இந்தியன் சினாரியோவுக்கு நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பர் இது எல்லாமே வராது. ஸோ யூஎஸ் மாதிரி சினாரியோவுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வரும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸே உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் நம்பர் இதெல்லாமே வச்சு கூட ட்ராக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட வெப்சைட் ஆட் பண்ணுறதுன்னு ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இதில் கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் வியூவிங் மோர் இன்ஃபர்மேஷன் தான். பட் எதுவுமே மேண்டேட்ரி கிடையாது. ஸோ மேண்டேட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் டேக்ஸ், ஸோ இதில் என்ன கொடுப்போம்னா டிடிஎஸ்க்கு ஜிஎஸ்டிக்கு ரெண்டுமே கொடுப்போம். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக், ஸோ இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் அகைன் நீங்கள் சைட்டில் வந்துட்டு எனிவே இது கொடுக்க தான் போகிறீங்க. ஓகே, ஸோ இதில் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி அதில் கொடுத்துக்கலாம். பட் இதில் உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது நான் காட்டிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேக்ஸ் அப்ளிகபிளா அப்படிங்கிறத நீங்கள் இதில் செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் டேக்ஸஸ். ஸோ டேக்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைனான்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நான். ஸோ ஆஃப்செட்னா நம்ம வெண்டார் வந்துட்டு பே பண்ணாமல் நம்ம வந்துட்டு பே பண்ணுற மாதிரி. ஸோ ஆர்சிஎம்னு சொல்லுவாங்க அது. ஓகே, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சொல்லுவாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், இது வந்துட்டு நமக்கு ஜிஎஸ்டிக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா வித்ஹோல்டிங் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டிடிஎஸ் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் ஜஸ்ட் ரெஜியூம் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேன் கார்டு இருக்கும். ஸோ அந்த ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு கார்டு க்ரியேட் பண்ணல, பட் ஜஸ்ட் ஃபார் தி இதுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பேமெண்ட். ஸோ இந்த பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மோட் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு சில பார்ட்டிக்கு நீங்கள் என்இஎஃப்டி பண்ணலாம், ஒரு சில பார்ட்டிக்கு செக் இல்லாட்டி டிடியில் கொடுக்கலாம். ஸோ அந்த பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு நீங்கள் இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ இது வந்துட்டு ஹெட்டர் லெவல் இன்ஃபர்மேஷன் ஆர் ப்ரொஃபைல் லெவல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த சப்ளையருக்கு நம்ம ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு சென்னை அட்ரஸ் வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அட்ரஸ் நேம் வந்துட்டு நான் மெயின் ஆஃபீஸ்ன்னு கொடுத்துட்றேன். மெயின் ஆஃபீஸு, பிகாஸ் இதில் நம்ம கண்ட்ரி எதை கொடுக்குறோமோ அதை பொறுத்து நமக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மாறும். ஓகே, ஸோ இது எல்லாமே ஹெச்சிஎம் டீம் வந்துட்டு நம்ம கொடுக்குற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான். பிகாஸ் அவங்க தான் வந்துட்டு அந்த அட்ரஸ் ஸ்டைல் கொடுப்பாங்க. ஸோ இந்த கண்ட்ரி அப்படின்னா அட்ரஸ் ஸ்டைலுங்கிறது என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கேப்சர் பண்ணுறோம் அதுதான் அட்ரஸ் ஸ்டைலுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு அட்ரஸ் லைன் 1 இருக்குது, அட்ரஸ் லைன் 2 இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் சிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் பின்கோட், ஸ்டேட்டு, கண்ட்ரி. ஸோ கண்ட்ரி எனவே முதல்ல கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம வேறு மாதிரி கொடுப்போம். அப்போது உங்களுக்கு இந்த கண்ட்ரியை பொறுத்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மாறும். ஸோ இது டெஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு இந்த டோர் நம்பர், ஸ்ட்ரீட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கிட்ட ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஆமா, அவங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த மாஸ்டர்லயே எல்லாமே இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ அதுலேயே உங்களுக்கு அட்ரஸ் லைன் 1, 2 அதுக்கப்புறம் சிட்டி. ஸோ இது போக எனக்கு அட்ரஸ் எப்படி கேப்சர் பண்ணணும் ஸோ அது எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க சொன்னதை வச்சு ஜஸ்ட் நம்ம செட்டப் மட்டும் பண்ணுவோம். ஓகே. ஓகே,
ஸோ இது 2 மட்டும் செக் பாக்ஸ் எனேபிள் பண்றோம். அதாவது ஆர்டரிங் அதுக்கப்புறம் ரெமிட்டும். ஸோ ஆர்டரிங்கிறது வந்துட்டு நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டரு. ரெமிட்டுங்கிறது வந்துட்டு பேமெண்ட் சைட்ல போயிடும் நமக்கு. ரெமிட்டுன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப எந்த அக்கவுண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம அனுப்பணும் அமௌண்ட். ஸோ அதுதான் ரெமிட்டும். ஸோ இப்போ இந்த P2P நான் சொன்னேன்ல பர்ச்சேஸ் ஆர்டர்ல இருந்து பேமெண்ட் வரைக்கும் பண்றோம் இல்லையா? ஸோ அதுதான் நான் ஆர்டரிங் அண்ட் ரெமிட் கொடுத்துருக்கேன். ஸோ இது போக நம்ம ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? அந்த பிட்டிங் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா ஸோ அப்போ நம்ம இந்த ஆப்ஷனும் எனேபிள் பண்ணுவோம். RFQ ஆர் பிட்டிங். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே ஜஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கேப்சர் பண்றோம்னா கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இது. ஓகே ஜஸ்ட் நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ ஓகே எனக்கு இந்த யூசர் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டாக க்ரியேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் சொன்னேன் இல்லையா? இப்போ நமக்கு சைட் கிரியேட் பண்ணணும் இல்லை சைட் அசைன்மெண்ட் கொடுக்கணும்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காமன் ஆப்ஷன் நம்ம கொடுக்கும்போது இதுலயே வந்துட்டு நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் வரும். ஓகே இல்லையே ஆல்ரெடி கொடுத்துருக்குமே ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட். போல்ட் ஆன் மேபி சப்ளையர் ரோல் கொடுத்துருக்க மாட்டோம் இல்லை. இல்லை எதுவும் கொடுத்துருக்கோம். ஓகே செக்யூரிட்டி கன்சோல்ல போய் பார்த்தா இல்லையே சப்ளை மேனேஜரும் கொடுத்துருக்கோம். பையரும் கொடுத்துருக்கோம். பையரும் இருக்கு. ஓகே ரோல் கொடுக்கல.
இப்போ நம்ம யூஸ் பண்றது வந்து ஆரக்கிள் கிளவுடு ஐ மீன் இது பேர் ஃபியூஷன். ஆனா ஆக்சுவலா கிளவுடுக்குள்ள ஒரு ஒரு இது மாதிரி தானே? இல்ல அதாவது உங்களுக்கு இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளவுடுங்கிறது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜென்ரிக் டேர்ம் கிளவுடுங்கிறது. ஸோ ஓகே கிளவுட் அப்படின்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் அண்ட் அப்ளிகேஷன் எதில் போட்டு வச்சிருக்காங்க அதை நார்மலாக கிளவுடுன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு குட் பி எனி அப்ளிகேஷன். ஓகே உங்களுக்கு மைக்ரோசாஃப்டா இருக்கலாம், அஸ்யூரா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிளாக் செயினா இருக்கலாம், இஆர்பியா இருக்கலாம், சாப்பா இருக்கலாம், எனிதிங். அது வந்துட்டு கிளவுடுன்னு சொல்லுவோம். இப்போ ஆரக்கிள் ஃபியூஷனுங்கிறது ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம கிளவுட்ல போட்டு வச்சிருக்கோம். ஓகே. ஓகே ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கும் கிளவுடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களால் இப்போ ஜஸ்ட் இமெயில் ஐடி, ஐ மீன் சாரி இமெயில் ஐடி இல்லை, இந்த யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஓப்பன் ஆகுதுன்னா ஏன்னா இது வந்துட்டு நம்ம கிளவுட்ல போட்டு வச்சிருக்கோம். ஸோ கிளவுட்ல போட்டு வச்சிருக்கோம்னா நமக்கு இன்டர்நெட் மட்டும் இருந்தா போதும். அதுதான் உங்களுக்கு இதே இது உங்களுக்கு ஆன் ப்ரெமிஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவாங்க. ஸோ ஆன் ப்ரெமிஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு லெட்ஸே எனக்கு ஒரு ஆரக்கிள் இஆர்பி R12ன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் இருந்தது. இப்போ அந்த R12 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆன் ப்ரெமிஸ் தான் இருக்கும். அதாவது ஸோ முன்னாடி சொல்றேன். இப்போ வந்துட்டு கிளவுட் எல்லாமே அது கூட யூஸ் பண்றாங்க. ஓகே ஸோ R12ன்றது EBS தானே வரும்? ஆமா EBS. EBS தான் R12 சொல்லுவோம். அதான் EBS. நான் UBS தான் யூஸ் பண்றோம் ஆஃபீஸ்ல. அதுதான் கேட்டேன். ஓகே ஓகே. ஸோ அது வந்துட்டு நமக்கு இது சொல்லுவோம். EBS R12ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஆன் ப்ரெமிஸ் அப்படின்னா உங்க ஐடி ஆஃபீஸ்லயே இருக்கும். அதாவது கஸ்டமரோட பிளேஸ்ல ஐடி ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ரூம் செப்பரேட்டாக இந்த சர்வருக்கே கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த சர்வர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அதில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே சர்வர்ன்னு சொல்கிறது வந்துட்டு டேட்டாபேஸ் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ 2 டயர் சொல்லுவாங்க இதில். ஸோ டேட்டாபேஸ் டயர் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 2 டயர் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இட் குட் பி 2 டயர், 3 டயர் ஆர் 4 டயர். ஸோ இது 2 டயர், 3 டயர்னா உங்களுக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டாபேஸ் அண்ட் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு டேட்டாபேஸ் ஏதாச்சும் கிராஷ் ஆகுது, ஒரு ஹேக்கிங்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு 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 சர்வர் ரூமே உங்களுக்கு ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு அந்த என்டையர் டேட்டாவே போயிடும். அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன்லாம் போட்டு வச்சிருக்கீங்களோ எல்லாமே போயிடும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா ரெக்கவரி மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு 2ஆ இருக்கும். ஒன்று வந்துட்டு 2 இடத்துல சர்வரை வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. மேபி ஹெட் ஆஃபீஸில் ஒன்றும், ரீஜனல் ஆஃபீஸ் ஒன்று, இல்லாட்டி இன்னொரு ஆஃபீஸ் ஏதோ ஒரு மெயின் ஆஃபீஸில் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஒரு வே. இன்னொன்று வந்துட்டு இங்கே என்னதான் வச்சிருந்தாலுமே இதோட பேக்கப் வந்துட்டு பேரலி உங்களுக்கு கிளவுட்ல போய் விழுந்துகிட்டே இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் என்னோட ஆன் ப்ரெமிஸ்ல வைக்காம கிளவுட்ல வந்துட்டு இதை நான் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக நான் கிளவுடுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ ப்ராப்ளி நான் பார்ஷியலாகவும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே நம்ம பார்ஷியல் சொல்கிறது வந்துட்டு எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ எய்தர் நான் வந்துட்டு அப்ளிகேஷன் மட்டும் அதில் போட்டுக்கலாம். ஏன்னா அப்ளிகேஷனில் நான் எதையும் போய் ஸ்டோர் பண்ண போகிறது இல்லை. பட் டேட்டாபேஸில் நான் டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 லொக்கேஷனில் டேட்டாபேஸ் மட்டும் போட்டுக்கிறேன். ஒருவேளை லொகேஷன் ஏல போச்சுன்னா லொகேஷன் பில இதாகும். பட் அப்ளிகேஷன் வந்துட்டு நான் இதுல போட்டு வச்சுக்கலாம் கிளவுட்ல. பிகாஸ் அப்ளிகேஷன்ல இருந்து டேட்டா லீக் எதுவுமே ஆக போறது இல்ல கிளவுட்ல. ஓகே. ஈவன் தோ ஷேர்ட் இதுல போட்டோம். அதுல அகைன் உங்களுக்கு பிரைவேட் கிளவுட் இருக்கு, பப்ளிக் கிளவுட் இருக்கு. ஸோ பிரைவேட் கிளவுட்னா உங்களோட கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு தனியா டெடிகேட்டடா ஒரு சர்வர் கொடுப்பாங்க. அதுதான் பிரைவேட் கிளவுட். ஸோ பப்ளிக் கிளவுட்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷேர்ட் சர்வீசஸ் மாதிரி இருக்கும். ஒரு கிளவுட் இருக்கும், அதாவது ஒரு பாட்ஸ் இருக்கும், இல்லாட்டி ஒரு சர்வர் இருக்கும். இதை வந்துட்டு உங்களுக்கு ஒரு செக்ரிகேஷன் இருக்கும், இன்னொரு கம்பெனி டு அவருக்கு வந்துட்டு ஒரு செக்ரிகேஷன் இருக்கும். இதுதான் பப்ளிக் கிளவுட். ஷேர் பாயிண்ட் மாதிரி. ஆமா, ஒரு ஷேரிங் மாடல் மாதிரி உங்களுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பப்ளிக் கிளவுட்னு சொல்றது. இப்போ இந்த அப்ளிகேஷன் அண்ட் டேட்டாபேஸ் நீங்க எதுல வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து வரும். ஸோ இதுல அகைன் உங்களுக்கு மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் இருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். பேசிக்லி எத்தனை லேயர் எடுத்துட்டு வர்றோம்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு இப்போ நமக்கு இதில் கிரியேட் பண்ணல, சிஸ்டம்ல கிரியேட் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் இன்னொரு சிஸ்டத்துல இருந்து தான் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு நமக்கு ஆரக்கிள்குள்ள இம்போர்ட் ஆகுது இன் அன் ஆட் சினாரியோ.
அப்போ நமக்கு லேயர் ஆஃப் செக்யூரிட்டி என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு டோக்கனைசேஷன் வச்சுக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். ஹேஷிங் இல்லாட்டி உங்களுக்கு என்கிரிப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ அந்த கீ யார்ட்ட இருக்கோ, அவர் மட்டும் தான் இது பண்ண முடியுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பட் இது மோஸ்ட்லி உங்களுக்கு பர்ச்சேசிங்க்கு வராது. எனி ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ஓகே. உங்களுக்கு இந்த என்கிரிப்ஷன், டோக்கனைசேஷன் இது எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது யாராச்சும் வியூ பண்ணணும்னா கூட டைரக்ட்டா வியூ பண்ண முடியாது. ஸோ அதுதான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எதுல வரும்னா, இந்த கிளவுடு, அதுக்கப்புறம் இந்த டயர்ஸ் ஆஃப் இது சொன்னோம் இல்லையா? ஸோ அதுல வரும். ஸோ அத தான் வந்துட்டு நம்ம கிளவுட் அண்ட் ஃபியூஷன் அப்ளிகேஷன் இது எல்லாமே சொல்றோம். ஸோ ஃபியூஷன் அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்க ஆன் ப்ரெமிஸ்லயும் வச்சுக்கலாம். பட் இதுவரைக்கும் நான் பார்த்த இம்ப்ளிமெண்டேஷன்ல ஆன் ப்ரெமிஸ்ல ஃபியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல மோஸ்ட்லி கிளவுட் தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ கிளவுட்லயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு பாஸ் இருக்கு, சாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐஆஸ் இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸோ சாஸ்னா சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இது வந்துட்டு Oracle கொடுத்த இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இத ஆஸ் இட் இஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் வித் ஃபியூ சேஞ்சஸ். அது வந்துட்டு உங்களுக்கு பேஜ் கம்போசர் இதெல்லாமே இருக்கு. மேபி லெட்ஸ் சே இந்த ஃபீல்ட் இருக்கு இல்லையா? அட்ரஸ் நேம். ஸோ இந்த அட்ரஸ் நேமுக்கு பதிலா எனக்கு அட்ரஸ் மட்டும் வச்சுக்கிறேன். இல்லாட்டி வேற ஏதோ ஒரு கண்டென்ட் நான் ஆட் பண்றேன்னா, இது நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மைனர் ஆப்ஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்றேன்னா, இது வந்துட்டு சாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சாஸ்ங்கிறது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ரெண்டாவது வந்துட்டு எனக்கு வந்துட்டு பாஸ்ன்னு இருக்கு. ஸோ பாஸ்னா என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு செப்பரேட் அப்ளிகேஷன் நான் பில்ட் பண்ணணும்னா கூட பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து மறுபடியும் டேட்டா இங்க வரும். ஸோ இதுக்கு நடுவுல நமக்கு ஓஐசின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ ஓஐசின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேட்டா ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து எடுத்துட்டு இங்க ஸோ நான் சொன்னேன் இல்லையா? பிஓ இன்னொரு டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம இங்க ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஓஐசி காம்போனன்ட்ட வச்சு நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வர்றதுதான். ஓகேங்களா? ஸோ இத வச்சு தான் வந்துட்டு நம்ம சொல்றோம். லாஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு ஐஆஸ். ஐஆஸ்ன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மென்ட்டே இப்ப நம்ம தான் பண்றோம் அப்படின்னா, அது ஐஆஸ்ன்னு சொல்றோம். ஸோ இது போக ஒரு சில மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி இது எல்லாமே வந்துட்டு Oracle பண்ணிப்பான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளவுடுன்னு சொல்றோம். இது எதுவுமே இல்லாம நானே எல்லாத்தையும் பண்ணிப்பேன் அப்படின்னா, இதுதான் ஆன் ப்ரெமிஸ்ன்னு சொல்றோம். ஓகே. இல்ல நான் LinkedInல இந்த ஜாப் சர்ச் பார்க்கும்போது Oracle கிளவுடுன்னு ஒரு இது இருந்தது. Oracle Cloud SCM அப்படின்னு அதுதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கிளவுட்னா யூசுவலி உங்களுக்கு அந்த ஃபியூஷன் தான் சொல்லுவாங்க. ஃபியூஷனுக்கு தான் வந்துட்டு கிளவுடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல அதேதான். மோஸ்ட்லி உங்களுக்கு கிளவுட் தான் போவாங்க. நான் அட்லீஸ்ட் பார்த்தது இல்ல. ஃபியூஷன் ஆன் ப்ரெமிஸ் போட்டு பார்த்தது இல்ல. ஸோ கிளவுடுனாலே உங்களுக்கு ஃபியூஷன் தான். ஓகே. அதுதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னொரு கால் ஒண்ணு இருக்கு. ஸோ இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அத சப்ளையர் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சப்ளையர் சைட்டுக்கு இந்த பிசினஸ் யூனிட் குடுக்கணும். அதுக்கப்புறம் சைட் அசைன்மென்ட் குடுக்கணும். குடுத்துட்டு நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு செக் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. ஃபைன். அப்போ நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் எக்ஸர்சைஸ் இருந்தா எக்ஸர்சைஸ் டைப் பண்ணி ஏதாவது அனுப்பிச்சு விட்டுருங்க. ஸோ நீங்க இது ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த இது வரைக்கும் பார்த்திருக்கோம். டிரான்சாக்ஷன் அக்கவுண்ட் பில்டர் வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பிசினஸ் யூனிட் நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. இந்த பிசினஸ் யூனிட்டுக்கு இன்வென்டரி இதெல்லாமே கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இன்வென்டரி நார்மல் தான். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த செட்டப்பே பண்ணிடுங்க. பண்ணிட்டு அந்த ஒரு பிசினஸ் யூனிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரொக்யூர்மென்ட்டோட பியூ அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த அந்த ஆப்ஷன்ஸ், காமன் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்தோம் இல்லையா? அது கொடுத்துட்டு அந்த டேட் வந்துட்டு ஒண்ணு செட் பண்ணுங்க. ஸோ டிரான்சாக்ஷன் அக்கவுண்ட் வந்துட்டு எப்படி செட் பண்ணுங்க அப்படின்னா, இப்போ இந்த ஐட்டம் கேட்டகரி அப்படின்னா, எனக்கு இந்த அக்கவுண்ட் தான் வேணும். ஸோ இந்த ஒரு கண்டிஷன்ல ஒண்ணு செட் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த ஃப்ளோ ஒண்ணு நாளைக்கு பார்த்துடலாம். பார்த்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த அந்த டேட வச்சு நம்ம நாளைக்கு கிரியேட் பண்ற செட்டப்பையும் முடிச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டேட் உங்களுக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆச்சுன்னா தான் உங்களால அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நம்ம பார்ப்போம். ஓகே. ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே. ஃபைன். நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு பார்ப்போம். ஓகே.
தேங்க்யூ. ம்.